Sri Lakshmi Bakery and Sweets. Tea, coffee, badam pal, Chetupettu. Sri Jewellery, Chetupettu. ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா. நான் ஐஏஎஸ் தேர்வில் பாஸ் ஆன பிறகு எனக்கு கர்நாடக அரசாங்கத்தில் வேலை கிடைச்சிது. அது கேடர்னு சொல்லுவாங்க. அது நான் போயிருக்கேன். இதுதான் எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் ஒரு மாநிலத்தை ஒதுக்கிடுவாங்க. அது பேர் கேடர்னுவாங்க. அங்கே தான் இருக்கணும், வாழ்நாள் முழுதும் அங்கே தான் இருக்கணும். வெளிநாட்டுக்கு போனாலும் இல்லை இந்தியாவுக்கு போனாலும் வேற எங்கே வேலைக்கு போனாலும் அங்கே தான் பென்ஷன் வாங்கி ஆகணும். இது கட்டமைப்பு. இந்த மாதிரி நிலையில் நான் ஐஏஎஸ் தமிழே எழுதி பாஸ் பண்ண முதலாள். 1982 நான் தமிழே எழுதி படிச்சுக்கிறேன்னா அதுக்கு உண்டான நூல்களே கிடையாது. அப்படி கஷ்டப்பட்டு நான் எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன்னா இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களால் தமிழ்லையும் எழுத முடியும், பிற மொழிகளிலும் எழுத முடியும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நல்லா படித்து சர்வீஸுக்கு வாங்கன்னு முதல் உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன். ரெண்டாவது நான் இதுவரையில் ஒரு 18 கவிதை நூல்கள் எழுதியிருக்கிறேன். அதை தமிழில் மொத்தம் 11 கவிதை நூல்கள், 2 உரைநடை நூல்கள் எழுதியிருக்கிறேன். மற்றெல்லாம் கன்னடா நூல்கள், 1 ஆங்கிலம் ரூப் டாப்னு. இது மொத்தமாக சொல்லிட்டேன். மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பெருமை என்னன்னா, எல்லாரும் தமிழ் மொழிகளுக்கு தான் முதல்ல அவங்க நூலை வெளியிடுவாங்க. ஆனால் நான் கன்னட மொழிகள் தான் என்னுடைய கவிதை நூல் முதல்ல வெளிவந்தது. ஏன்னா கர்நாடகாவில் இருந்ததுனால அந்த மொழியை கொஞ்சம் தெளிவாக கற்றுக்கினதுனால என்னுடைய கவிதைகளை கன்னடாவில் எழுதி அசிவன லோக்கான்ற ஒரு கவிதை நூலை முதல் கொண்டு வந்தேன். இது 1991. அதன் பிறகுதான் 1992 நம்முடைய தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் முன்னுரையோடு கூடிய கண்ணீர் கனவு என்ற கவிதை நூல் சென்னையில் அரங்கேற்றம் ஆயிடுச்சு. அது மிகப்பெரிய வரலாறாச்சு. அந்த புத்தகம் பரமசிவனாருடைய அடியவர்கள்லாம் கூட அங்கே வந்திருந்தாங்க. இதை சொல்ல போனோம்னா மூவானுடைய பிள்ளைகள்லாம் அங்கே இருந்தாங்க. இது மாதிரி ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி உண்டாக்கி ஆசா ஞான சம்பந்தன்று தமிழ் உலகத்திலேயே மிகப்பெரிய மாபெரும் வித்வான். அவரே என்னுடைய கவிதை நூலை பாராட்டி வியந்து பாராட்டியிருக்கிறார். பத்மநாபன் ஐஏஎஸ் அந்த தலைமை தாங்கினார். கவிஞர் சுரதா அவர்கள் அந்த நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துறை கூறினார்கள். இப்படி பல அறிஞர்கள் இருந்தாங்க. மூணாவது என்னுடைய பிடி சாபம். அதாவது பிடி சாபம் என்பது பிடி சாபம் தான். அது கனடாவில் வந்தது. அந்நாள் முதலமைச்சர் கர்நாடகா பின்னால் முதலமைச்சரானவர் வீரப்ப மொய்லி என்பவர் அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கும்போது அதை வெளியிட்டார். இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதன் பிறகு வெளியிட்ட கவிதை நூல் தான் அதே பிடிசாபன்றது தமிழில் நம்முடைய தமிழ்ச்சங்கம் பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தில் வெளியிட்டாங்க. இது ஒரு சிறப்பான விஷயம். இப்படி பல நூல்களை வெளிவிட்டு வந்ததில் கண்ணீர் கனவுக்கு பிறகு நான் ஐஏஎஸ் ஆவது எப்படி அப்படின்னு ஒரு கவிதை புத்தகத்தை மாணவர்களுக்காக எழுதினேன். இது மிக 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 எளிமையான தமிழில் புரியும் மொழியில் எல்லோரும் படித்து பயனுறத்தக்க ஊக்குவிக்கும் முறையிலே ஐஏஎஸ்க்கு மட்டும் இல்லை எல்லா தேர்தலுக்கும் படித்து நீங்கள் முன்னுக்கு வரலான்றதுக்காக நான் எழுதியிருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்கள் அங்கே சென்னையில் கற்பக புத்தகாலயம் நடேசன் பார்க்குக்கு எதிர்க்கு போய் கேட்டிங்கன்னா டி நகரில் இந்த புத்தகம் கிடைக்கும். அது புத்தகம் 100 ரூபா இருந்தால் கூட மாணவர்களுக்கு சலுகை விலையில் 70 ரூபாய்க்கே கொடுக்குறார். ஏன்னா அதை ஊக்குவிக்கிறார் அவர். அது அவருடைய கான்ட்ரிபியூஷன். இப்படி அதில் சொல்லாத கருத்துக்களே இல்லை. ஐஏஎஸ் சிலபஸும் அதில் இருக்கும். அதே சமயத்தில் எல்லா பொது அறிவு கருத்துக்களும் இருக்கும். இன்று இருக்கிற மாணவர்களுக்காக தான் சொல்லியிருக்குது எல்லாமே. என் பையனுக்கு என் பொண்ணுக்கு நான் சொல்லல தம்பி, எல்லாரும் உங்களுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். வாங்கி படிங்க, பயன் பெறுவீங்க. எனக்கு எத்தனையோ பேர் மலேசியா சிங்கப்பூர் மற்ற இடத்துலேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஐயா உங்கள் ஐஏஎஸ் ஆவது புத்தகத்தை படித்து நான் இன்னைக்கு நல்ல உத்தியோகத்தில் இருக்கேன், உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு ஐயா கூப்பிட்றேன்றாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. ஏன்னா நீங்களும் ஊக்கம் இருந்தால் நீங்களும் புத்தகத்தை தேடி வாங்கி படித்து பயன்பெறுவீங்க. அதில் என்ன சொல்லிக்கிறேன் புத்தகத்தில், இமயமலையில் ஒருத்தர் ஏறணும்னு நினச்சா கூட விண்ணு கூட உன் கைவசப்படம்னா ஊக்கமாக முயற்சியோடு நீ படித்தா நடக்கும் அப்படின்ற கருத்தை ஹைலைட் பண்ணிக்கிறேன். விண்ணு கூட உன் கையில் கிடைக்கும் எப்போ
நீ விடாமுயற்சியோட படிச்சுட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரெண்டாவது ஒரு சின்ன ஒரு கதை சொன்னான். அதில் ஒரு பாட்டி ரொம்ப ஒரு இன்டீரியர் ஏரியாவில் டெல்லி பக்கத்தில் ஒரு சின்ன குடிசையில் வாழ்ந்துட்டு வரா. 2 பேர் அங்கே போனானுங்க தேடிக்கின்னு ராத்திரி இரவில். அவங்க போய் பாட்டி பாட்டி எங்களுக்கு பசிக்குதுன்னாங்க. வாங்கப்பா எந்த ஊர் என்னன்னு கேட்டுக்கிட்டு, சரி நான் ஊரு கேட்டா சாப்பிடு, எங்களுக்கு என்ன இருக்குது சாப்பாடு செய்து போடுறேன் சாப்பிட்டு போவோமான்றாங்க. சரி பாட்டின்றானுங்க. அந்தம்மா வேக வேகமா ஒரு சோத்தையோ வடையோ செய்து அந்த பாத்திரத்தை போட்டு கொடுத்தா. அவன் உடனே பசி வேகத்துல கை வச்சான். இதுல நடு பகுதியில வச்சான். கை சூட்டுக்குச்சு, எடுத்துட்டான் கைய. அப்ப தாய் சொல்றா, ஏம்பா பசி இருக்குது சரி, அதனால ஓரத்துல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அது ஆறி போயிடும், எல்லாத்தையும் சாப்பிடலாம். நீ மத்தியத்துல கை வச்சு என்னாச்சு, உன் கை சுட்டு போச்சுன்னு சொன்ன உடனே அவன் வந்தவன் யாருன்னு கேட்டா அவன் தான் பாபர். மகாராஜா பாபர் இப்போது ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்திருக்கிறான். அப்போ அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு, இந்தியாவை ஜெயிக்கணும்னா ஓரங்களில் இருந்து நாம் ஜெயிச்சுன்னு ஒவ்வொன்றா ஜெயிச்சுன்னு உள்ளட்டு வந்தால் தான் டெல்லி ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த பாட்டி சொன்ன கதையிலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டான். அந்த பாடம் மாதிரி பல பாடங்களை இந்த ஐஏஎஸ் ஆவது எப்படின்ற புத்தகத்தில் சொல்லியிருப்பேன். நீ பாருங்க, மேலே இருந்து ஒரு ஆப்பிள் விழுது, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்காதான். ஐசக் நியூட்டன் என்ன பண்ணான், அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணான், பெரிய விஞ்ஞானி ஆனான். இது மாதிரி தண்ணி ஓடுற தண்ணியில் தண்ணியில் ஃப்ளோட் ஆகும் அப்படின்றது ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான். இது போல பல விஷயங்களை இதில் அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் படித்து பார்த்தா தான் தெரியும். படிங்கன்னு உங்களுக்கு வலியுறுத்துறேன். ஒரு நாள் விமானத்தில் இரவு நேரத்தில் நான் பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு போகிறேன். போன உடனே அங்கே என்ன சொல்கிறான், ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு போன பிறகு ஃப்ளைட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. எல்லாரும் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போயிட்டாங்க. ஏன்னா இரவு நேரம். நான் மட்டும் அங்கே இருக்கிற சுவிட்சை ஆன் பண்ணேன். அப்போ நான் ஒரு பாட்டு எழுதினேன். இருள் சூழ்ந்த உலகிற்கு சிவகுருநாதா, ஒளி விளக்கு நீதானே சிவகுருநாதா, மருள் நீக்கும் மாமணியே சிவகுருநாதா, அருள் காட்டி ஆதரிப்பாய் சிவகுருநாதான் ஃபர்ஸ்ட் பாட்டு நான் எழுதினேன். அந்த பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ எத்தனை 33,000 அடி உயரத்தில் ஃப்ளைட்டு பறந்துகிட்டு இருக்குது. 8,000 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்துட்டு இருக்குது. அப்போ சுற்றி பார்த்தோம்னா கீழே பார்த்தோம்னா எல்லாம் இருட்டு தான், ஆகாயம் பூரா இருட்டு தான். அதனால தான் இருள் சூழ்ந்த உலகம் நான் எழுதினேன். அப்போ ஆரம்பித்த அந்த பாட்டு அந்த விமானம் டெல்லி போய் ரீச் ஆகும்போது அவனா சொல்கிறான், கெட் ரெடி வி ஆர் கெட்டிங் டவுன் அப்படின்னு சொல்கிற போது டைட்டன் யுவர் பெல்ட்னுவான். லைட்டு சுவிட்ச் ஆஃப், டைட்டன் யுவர் பெல்ட்டுன்ற சொல்லலாம். அந்த நேரத்தில் லைட் ஆஃப் பண்ணிட்டு பெல்ட்டை போட்டுக்கிட்டு உக்காந்த வரையில் நான் எழுதியிருக்கிறேன். அந்த 2.5 மணி நேர ஜேர்னியில் எனக்கு என்ன வந்தது எப்படி வந்ததுன்னு தெரியாது. இறைவனே என்னுள் புகுந்து எழுத வச்சு தான் சிவகுருநாதான்ற அற்புதமான பாடல். அதை திருவண்ணாமலை நடராஜ நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் சக்தி மகால்ல அந்த புத்தகத்தை வெளியிட்டோம். மிகப்பெரிய ஜோதிமயமாக அது போற்றப்படுகிறது. இன்று எல்லாரும் அந்த கேசட்டையும் அந்த புத்தகத்தையும் வாங்கி படிக்கிறாங்க. அது வாழ்க்கையை நெறிவூட்டுகின்ற அறிவுறுத்துகின்ற மிக அற்புதமான கலங்கரை விளக்கம். நீங்கள்லாம் வாங்கி படிங்க, பயன்பெறுவீங்க. 2012 வெல்க மானுடம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன். வெல்க மானுடம் என்பது லெட் த ஹியூமனிட்டி காங்கர், மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் பேசுற மொழிய செய்திருக்கிறோமா. அப்படிப்பட்ட அந்த நூலும் சென்னையில் அரங்கேற்றமாச்சு. நம்ம கலைஞர் அந்த நூல் வெளியிட்டார். எல்லாருக்கும் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, எனக்கு அந்த கலைஞருக்கு அவ்வளோ தொடர்பு இருக்குதுன்னா. ஆமாம், எனக்கு அவரை கவிதை உலகத்துல மன்னாதி மன்ன அவர் அந்த காலத்துல தமிழ் நாவல கொஞ்சம் மிக சிறந்த அறிஞர் பெருமகன், தமிழ்கூர் நல்லுலகத்தில் ஒரு சிறந்த தமிழ் அறிஞர் அவர், முத்தமிழ் காவலர்ன்ற மாதிரி. அப்படிப்பட்டவர் என் புத்தகத்தை வெளியிட்டாரு. அந்த புத்தகத்தை நம்ம இறையன்பு சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு அவர் அந்த புத்தகத்தை பேசும்போது, தமிழகத்திலேயே பிறந்து வாழற எனக்கு இந்த தமிழ் அறிஞர்களுடைய புத்தகம் வெளியிட்டா அவங்க குடும்பத்தாரும் நண்பர்களும் ஒரு 50-60 பேர் இருந்தா ஜாஸ்தி. ஆனா எனக்கு அந்நிய பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசரான என்னுடைய சகோதரர் பெருமாள் அவர்கள் நூல் வெளியிட 500 பேர் இந்த அரங்கில் இருக்காங்கன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்குது.
இவர் எப்படி இவ்வளவு பேர் சம்பாரிச்சு வச்சுங்கிறத நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம்னு கூட அவர் மிகைப்பட பேசினாரு. சிலம்பொலி செல்லப்பனாருக்கு தலைமை தாங்கினாரு. அவ்வை நடராஜன் மிகப்பெரிய சொற்பொழி கொடுத்தாரு. பர்வீன் சுல்தான் அவர் சொற்பொழி கொடுத்தாங்க. அவன் சொன்னது என்ன, இது யூனிவர்சிட்டியில் பாட புத்தகமாக இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான காப்பியன்னு சொல்லிட்டு போனாங்க. இது ஒரு அற்புதமான கவிதை நூல். ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதினேன், ரூப் டாப்னு, கார்டன் ஆஃப் வேர்ல்டு போயட்ஸ்னு. ஒரு அகில உலகத்துக்கு ஒரு கார்டன் ஆஃப் வேர்ல்டு போயட்ஸ்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு. அதில் நான் ஒரு மெம்பர். ஒவ்வொரு மாதகம் போயட்ஸ்ன்னு ஒரு மேகசைன் கொண்டு வராங்க. அதை உலகத்தில் இருக்கவங்களாம் ஆளுக்கு ஒரு ஆங்கிலத்தில் கவிதை கொடுப்பாங்க. அதை மாதிரி போகும்போது நான் பல கவிதைகளை நான் எழுதியிருந்தேன். அதில் என்னுடைய கவிதைகளை செலக்ட் பண்ணி மேன் ஆஃப் தி இயர் ஃபார் 97, 98 செலக்ட் பண்ணி எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து மேன் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கவிதை உலகத்தில் மாபெரும் மனிதர், கவிஞர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வாங்கி படிங்க. அதே போல உன்னால் முடியும் தம்பின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால அதை மாதிரி புத்தகமும் ஒன்று எழுதியிருக்கிறேன். அதாவது உங்களை ஊக்குவிப்பதற்காக நான் எழுதியிருக்கிறேன். இப்படி பல பல அம்மன் மேலேயும் சிவன் மேலேயும் முருகன் மேலேயும் பல வகையான பாடல்கள்லாம் பாடியிருக்கிறேன். அதெல்லாம் கேசட்ஸாக வந்திருக்குது. இதெல்லாம் கேசட்டில் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். இப்படி பல துறையிலும் தமிழ் துறைக்கு நான் பாடுபட்டிருக்கேன். அதே சமயத்தில் கனடாவில் 6 நூல்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அது அவங்களுக்கு சேர்ந்தது. இப்படி இந்த எழுத்துத்துறைக்கு வந்தா, கவிதை துறைக்கு வந்தா நானும் என்னுடைய ஒரு பெயரை ஸ்தாபித்து இருக்கிறேன். இப்போ வேணா எல்லாருக்கும் இதுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு கவிஞன் பெயரை அடைந்து விட்டால் அவனுடைய நூல்களை எல்லாம் பொது உடைமையாக்குவார்கள், நாட்டுடைமையாக்குவார்கள். அந்த நாள் கண்டிப்பா எனக்கு வரும், நான் காத்துங்கிறேன். அம்மா தாயே திருமணி நாயகி அன்பை பொழிந்திடுவாய், அடியவர் எம்மின் மனக்குறை நீக்கி அருளை தந்திடுவாய், ஆதி முதலாய் தேடி வந்து அடைக்கலம் தந்தவளே, ஆதி தேவதை ஆனந்த தேவதை அடிமலர் பணிந்தோமே, இறைநெறி மிக்க இளையவர் எம்மின் இன்னுயிரானவளே, இறைமை நிறைந்து இல்லறம் செழிக்க இனியன தாருமடி, ஈசனவனின் இதயத்தில் அமர்ந்து இரண்டர கலந்தவளே, உயிரக்கம் கருணை என்று கலிநடம் புரியுமடி, அம்மா கலிநடம் புரியுமடி. இது அப்படியே போதுங்க, பெரிய பாட்டு. அதே ஒரு உதாரணத்துக்கு சொன்ன. இப்படி அற்புதமா தேனொழுகம் இந்த தமிழ் பாட்டு சொல்றோம் இல்லையா. நம்ம கலைஞர் அவர்கள் என்ன கொண்டு வந்தாரு, நாம சாதனை செய்தோம் தமிழ்ல. அதுக்காக ஒரு கோயம்புத்தூர்ல கோவையில ஒரு மாநாடும் போட்டார். அதில் நானும் எழுதிக்கிறேன். இன்னும் 10 பாடல்களை தமிழை பற்றியே பாடியிருக்கிறேன். அதுல சொல்லியிருக்கேன், உலகம் என்ற சோலையிலே உலா வருகின்ற தோழர்களே, பூத்து குளங்கும் பைந்தமழை வண்டாய் வந்து மொய்ப்பீரே, காய்த்து கனிந்த கனிமொழியை காலம் வென்ற தமிழ் மொழியை நீவீர் பயின்று பயில்வீரே அப்படின்னு போதுங்க. இது அற்புதமான பாட்டு. அதே போல தமிழ் இலக்கணத்தை பற்றி நான் ஒரு இலக்கணமே கொடுத்து எழுதிய பாட்டு. இதெல்லாம் வாங்கி படிக்கணும். அதே போல நம்ம பாரத நாட்டினுடைய ஒற்றுமையை பற்றி பாடும்போது எங்கள் இந்தியான்னு ஒரு கேசட் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த எங்கள் ஈஸியாக சொல்லியிருக்கேன். விழுந்தவனே எழுந்து வா வீரமங்கை அழைக்கிறாள் அப்படின்னு அந்த பாட்டு தொடங்கி தபன்னு போவோம். இப்படியாக பல பாடல்களை நான் தமிழ் தாயினுடைய காலடியில சமர்ப்பணம் செய்திருக்கிறேன். அன்பர்களே, வாங்கி படித்து பயன்பெறுங்கள். சுவையான கவிதைகள் சுலையாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். கற்பக புத்தகாலயத்திலையும் மணிமேகலை மணிவாசகர் புத்தகாலயத்திலையும் இந்த புத்தகங்கள் கிடைக்கும், வாங்கி படிங்க. மணிவாசகர் புத்தகாலயம் தமிழகத்துல பல இடங்கள்ல அவங்க பிரான்ச் இருக்குது. அந்த இடத்துல அந்த புத்தகம் இருக்கும். கற்பக புத்தகாலயம் அவங்க எங்கெங்கெல்லாம் விழா புத்தகாலயம் கண்காட்சிகள் நடக்குதோ அங்கெல்லாம் அந்த புத்தகத்தை கொண்டு போயிட்டு அங்க வச்சு விற்பனை பண்ணி விளம்பரம் செய்யறாங்க. எல்லா இடத்துக்கும் போனா வாங்கலாம். அப்படி சொன்னவங்க தான் எனக்கு நிறைய. அதனால புத்தகங்கள் இருக்குது, வாங்கி படிங்க. இன்னமும் உங்களுக்கு டவுட்டுனா
நம்ம பெரிய மலையில் வந்து கேளுங்க, இங்கேயும் புத்தகங்கள் இருக்குது, வாங்கி படிங்க. சிவன் மேலே நான் பாடியிருக்கிற அந்த துதி பாடல்களை வாணி ஜெயராம் அவர்களும் மிஸ்டர் பலராமன் அவர்களும் மிக அழகாக பாடியிருக்கிறாங்க. அது அவ்வளோ அந்த பாடல்கள் வந்து 504 வரிகளை பாடியிருக்காங்க. அவங்க ஆண் ஒன்று பெண் ஒன்று ரொம்ப பிரமாதமாக பாடிக்கிறாங்க. அதுக்கடுத்துன்னு பார்த்தீங்கன்னா வாணி ஜெயராமுக்கு பிறகு நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து வா வா முருகான்னு வந்து 264 வரிகள் கொண்ட பாடலை அவர் பாடியிருக்காரு. அதே போல் அம்மா தாயே திருமணி நாயகின்ற தாய் மீது இருக்கிற மிகப்பெரிய பாடல் அது அவர் பாடியிருக்காரு. அவரதே 2 பாடல் ஆகிப்போச்சு. 4வது வந்து எங்கள் இந்தியா அப்படின்றத மனோ அவர்கள் பாடியிருக்கிறாரு. இன்னொன்று வந்து நம்மளுடைய நண்பர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து பல பாடல்களை பாடியிருக்காங்க. இப்படியாக 5 பாடல்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு 5 மணி நேரம் போவோம். ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா. ஸ்ரீ லக்ஷ்மி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ், டீ, காபி, பாதாம் பால், சேத்துப்பட்டு, ஸ்ரீ ஜுவல்லரி, சேத்துப்பட்டு.